ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி காலையிலே 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டோம். நான் வந்து பூஜை அறையில் அம்மாவுக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு மூல மந்திரம் சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நெல் அவிக்கிறோம். அந்த பக்கமாக போடுப்பா. தீட்டுக்கு அந்த பக்கம் போடு. இது போ. அப்படி மாறிக்கு அந்த பக்கம். அதான் இந்த பக்கம் அதான் நல்லா தெரியுது. அங்கே வேணாம். அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? காலையில் 4:30 மணிக்கு ஏன் ஏஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாட்டு நெல்லை அவிக்கிறோம். நான் எங்கள் பிறந்த வீட்டிலேருந்துடா, நான் எங்கள் அம்மா எல்லாம் என் தங்கச்சியெல்லாம் சேர்ந்து தாண்டா வீட்டில் நெல்லை வைப்போம். அதே மாதிரியே எங்கள் மாமியார் வீட்லேயும் வந்து அவங்களும் அதே மாதிரி தான் வீட்லேயே தான் சொந்தமாக வச்சு அரைப்பாங்க. போன லாங் வீடியோவிலேயே எங்கள் வயலை நாங்கள் காட்டியிருப்போம். தை மாதம் எங்கள் வீட்டில் அறுத்து முடிச்சாச்சுப்பா. அந்த நெல் தான் எங்கள் வெவிக்கிறதுக்காக நான் 10 மூட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போன்னு கிடையாதுப்பா, எங்கள் மாமியார் காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம் வீட்டுக்கு. எல்லோரும் கேட்டிருக்கீங்கப்பா, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாடா, எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும். நான் கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் ஏந்திரிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 மாடு இருக்கும். அந்த 4 மாட்டையும் நான் தான்ப்பா கறப்பேன். எல்லாத்தையும் விடியறதுக்காட்டி ஏந்திரிக்கணும், பால் கறக்கணும். கறந்து வந்து அப்போ டெம்போவில் வந்து பால் எடுக்க சொல்லி இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த பாலை கறந்து அதை டிகிரி போட்டு அந்த பாலையும் எடுத்து நான் கரெக்டாக எடுத்து வச்சிடணும். வீட்டு வேலை பசங்களை கற்கலங்காட்டி எழுந்திரிச்சு அதோட குளிப்பாட்டி எல்லாம் கிளப்பணும்டா ஸ்கூலுக்கு. நான் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை செய்வேன்டா. சாயந்தரம் 4 மணிக்கு பால் கறக்கணும், அதேமாரியே பால் எடுக்கணும். இதுமாரி சின்ன பிள்ளையிலேருந்து பசங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோது வேலை இப்போ செஞ்சேன். இப்போ அதெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியலடா. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலி வேறு எனக்கு வந்துடுச்சா, அது வேறு வேலையும் செய்ய முடியல. அதனால தான் இந்த நடை பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வச்சுக்கிட்டு நெல்லை வச்சேன். கிராமத்தில் பாரம்பரியமாக எப்படி நெல்லை அவிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்டா. தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருக்கீங்க, நாங்களும் சின்ன வயசில் இப்படிலாம் செஞ்சுருக்கோம்மான்னு. நான் தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன்ப்பா. எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பானையில் வந்து கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்குடா நம்ம பெரிய பானை வச்சுருப்போம்ல, அதை எடுத்து கொஞ்சம் களிமண் சாணி கலந்து அந்த பானையில் மேலே நல்லா தடவி வச்சிடணும். அது ஏன்னா நம்ம நெல் அவிக்கும் போது அவ்வளோ கறி போய் படியுதில்ல, அதை நம்ம கழுவும் போது விளக்க முடியாது. இதை நம்ம மண்ணை பூசிட்டு நம்ம தண்ணியை ஊற்றணும்னு வச்சிங்க, அப்படியே ஊறிட்டு மண் பூரா வெளில வந்துடும். ஈஸியாக நம்ம விளக்கி எடுத்துடலாம். நெல்லை வந்து கேஸ்லலாம் வந்து அவிக்க முடியாதுடா, கேஸெல்லாம் காலியாக போயிடும். அதனால் நம்ம வந்து விறகு அடுப்பில் தான் செய்யணும். அடுப்பு கட்டி அதில் தண்டா வச்சு நம்ம செய்யணும். நமக்கு எவ்வளோ நெல் தேவைப்படுதப்பா, அந்த நெல்லை எடுத்து ஒன்று நமக்கு பக்கத்தில் வாய்க்கால் குளம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், சாக்கில் நெல்லை கட்டி கொண்டு போய் அந்த வாய்க்காலில் போட்டுடலாம். நம்ம அது மட்டும் ஊறிக்கிட்டுருக்கோம். நம்ம 3 மணிக்கெல்லாம் எடுத்து கரையில் எடுத்து வச்சோம்னா எடுத்துகிட்டு வந்து போட்டு அவிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான்ப்பா செய்வோம். நைட்டே எடுத்து ஊற வச்சுருவோம். இப்படி அலம்புற ஆளை கொண்டு வச்சு படித்துறையில் தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வீட்டில் வண்டியை டிராக்டரை கொண்டு நிறுத்திட்டு வண்டியில் ஏற்றி கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து இறக்கி அதை அவிக்க ஆரம்பிப்போம். அப்படி தான் இப்போ செய்யலாம். உங்களுக்கும் வீடியோவில் காட்டலான்னு பார்த்தீங்கன்னாடா, வாய்க்காலில் சுத்தமாக தண்ணி இல்லை. வீட்டிலே என்ன செய்யணுமாடா, நைட்லேயே பாத்திரமெல்லாம் எடுத்து நெல்லெல்லாம் கொட்டி தண்ணி எடுத்து ஊற்றி மூடி வச்சிடணும். அதை விடிய அலம்பரை எடுத்து அதை தண்ணியிலேருந்து வழித்து சுத்தமாக அள்ளிட்டு நம்ம பானை மண் தடவி வச்சுருக்கோமா முதனால் அதை அடுப்பை கட்டி அதில் தூக்கி வச்சிடணும். அதில் 4 படி நெல் எடுத்து கொட்டிடணும். அதில் மறக்காமல் காஞ்ச நெல்லை அடியில் கொட்டிட்டு இந்த ஊற வச்ச நெல் இருக்குது பாருங்கள், அதை வழித்து தண்ணியிலேருந்து வழித்து எடுத்து அதை எடுத்து அந்த நெல் மேலே கொட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஊறின நெல்லை கொட்டிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம தீயை அதிகமாக போட்டோம்னா அடியில் வந்து காந்த பிடிக்கும். எல்லா நெல்லும் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அடியில். இந்த காஞ்ச நெல்லை கொட்டினோம்னா சீக்கிரம் அழியாது, எல்லாமே சேர்ந்து ஒத்தாப்பில் வெந்து வரும். நான் அதை மாதிரி தான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள் நீங்கள்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் வச்சு அவிக்க போகிறோம் பாருப்பா, அது மேலே ஒரு சாக்கை போட்டு அதில் தண்ணியை தெளித்து விட்டுடணும். அப்போ தான் நமக்கு சாக்கில் சுற்றி ஆவி வர்றது நல்லா தெரியும். வீடியோவில் பார்த்தீங்களா அதே மாதிரியே ஆவி நல்லா வரும். ஒரு ஆவி வந்த உடனே முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்கப்பா எங்கள் வீட்டுக்காரங்க குச்சால குத்துறத. அது ஏன் குத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குத்தும் பொழுது சர்ருன்னு கழுவி குச்சி உள்ளே போயிடுச்சுன்னா வேவலைன்னு அர்த்தம். அப்படியே நம்ம தம் பண்ணி மேலேயே நின்றுடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம அதை எடுத்து அடுப்பை நிறுத்திட்டு நெல்லை அள்ள வேண்டியது தான். நாங்கள் மிஷின்லேயே ஆலையில் கொடுத்து அரைக்க கொடுக்கலாம்ப்பா. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஊறின தண்ணியில் இந்த நெல்லை போடுறதுனால அந்த அரிசி அவ்வளோதான் நல்லா இல்லை. அதனால் நாங்களே தான்ப்பா ஆள் வச்சு வேவிச்சுக்கிறோம். அது சுத்தமாக செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் நம்ம கண் முன்னாலே நேராக சுத்தமாக நம்ம செஞ்சுக்கிறது தானே இப்போ நல்லது. அது நம்ம சாப்பிட்ற அரிசி, அதனால தான்டா நம்மளே பார்த்து செஞ்சுக்கணும். இத்தனை மூட்டை தான்ப்பா அவிக்கிறோம். காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்து நான் 10:30 மணிக்குள்ளே அவிச்சு எடுத்துட்டோம். இதை அவிச்சு முடித்த உடனேப்பா இல்லை நமக்கு மாடியில் மேலே இருந்ததுன்னா கொட்டி காய வைக்கலாம். இல்லையா சிமெண்ட் களம் இருக்குது பாருங்கள், அதில் கொட்டி நல்லா காய வைக்கலாம். நல்லா களத்தில் நெல்லை கொட்டிப்பா ஈரம் போக நல்லா காய வைக்கணும். காய வச்சு நல்லா காய வச்ச பிறகு நாங்கள் மில்லில் கொடுத்து தான் அரைப்போம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல காட்டுமன்னார் கோவிலில் மில்லு இருக்குது. இது வந்து கிராமத்து வீடுப்பா. இது நாங்கள் இருக்கிறது டவுனில் காட்டுமன்னார் கோவிலில் இருக்கிறோம். இது எந்த ஊருமா எங்கே இருக்கீங்கம்மான்னு கேட்குறீங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ஊருப்பா காட்டுமன்னார் கோவிலில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள் கிராமத்து ஊர் வந்து எங்கள் ஊர் பேர் வந்து செங்கழநீர் பள்ளம். நாங்கள் இருக்கிறது வந்து கிராமம், கொஞ்சம் உள்ளே இருக்குது. அது வந்து அவ்வளோதான் யாருக்கும் தெரியாது. எங்கள் ஊர் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. நாங்கள் விடியாலம்பரமாக ஏஞ்சிட்டோமா, உடனே பார்த்தீங்கன்னா உடனே குளிர் தாங்கலை. அதனால் உடனே நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கம்மிப்பா. அப்போ அரைப்பா இருக்கிற சமயத்துலையும் பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் எடுக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நான் வந்து சமைச்சிக்கணும் பார்ப்பேன். காலையிலேயேப்பா நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் உடனே நெல் அவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் மீனும் வாங்கினேன்ப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேலை செய்கிறாங்களாச்சா, அதனால் மதியத்துக்கு மீன் குழம்பு சமைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு மீனும் வாங்கி அதையும் சமைச்சேன். அப்புறம் எங்கள் அவிச்சு போட்ட நெல்லெல்லாம் எடுத்து காய வைக்கிறதுக்காகப்பா தம்பி டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து கொண்டு போய் மாடியில் தூக்கி கொண்டு போட்டு அதையும் காய வச்சோண்டா. இந்த வீடியோவை லேட்டாக தாண்டா பார்க்குறீங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். நாங்கள் நல்லபடியாப்பா நெல்லை காய வச்சு எடுத்து அரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்கிறோம்ப்பா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் தொண்டர்கள் அனைவரும் நம்ம பங்காரு அம்மாவுக்கு மார்ச் 3 வந்து அவதார திருநாள் வருது. அதனால் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாடா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 22 தேதி உலக சாதனையை நடத்துகிறாங்கப்பா நம்ம பங்காரு அம்மாவுக்காக. பக்கத்தில் உள்ள சக்தி பீடமோ மன்றத்துலேயோ போய் எல்லாரும் போய் கேட்டிங்கன்னாடா அதுக்குள்ளே டீட்டெயிலை சொல்லுவாங்க. எல்லாரும் மறக்காமல் இந்த உலக சாதனையில் எல்லாரும் கலந்துக்குங்கப்பா. இது நம்ம பங்காரு அம்மாவுக்காக செய்கிற தொண்டுடா. நாங்களும் கலந்துக்க போகிறோம்ப்பா. நீங்களும் போய் கலந்துக்கிட்டு எனக்கு கமெண்டில் உடனே சொல்லுங்கடா. பாய். அடுத்த சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி. ஃப்ளாஸ்கில் ஊற்றதான். அவ்வளோ ஊற்றமா அவ்வளோ ஒன்று கையில் எடுத்து ஓட்டா 2 குச்சி எம்மா இருக்கும்.